ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். Welcome to EKN Bible School. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே EKN பைபிள் ஸ்கூல் மூலமாக வேத பாடங்களை படிக்க வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும்போது, தியானிக்கும்போது உங்களிடத்திலே வேதாகமும் ஒரு நோட்டு, ஒரு பேனா வைத்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ போன பாடத்தில் என்ன படித்தோம் அப்படின்னா, நம்முடைய கையில் இருக்கிற வேதாகமும் பல தடைகளை கடந்து, எதிர்ப்புகளை கடந்து, பல முறை எரிக்கப்பட்டு, சாம்பலாக்கப்பட்டு, தடை செய்யப்பட்டு, இதற்காக பலர் உயிர் தியாகம் பண்ணி தேவனுடைய வார்த்தை ஒருவராலும் அழிக்கவோ ஒழிக்கவோ தடை செய்யவோ முடியாது என்ற இந்த சான்றோடு என் கையிலும் உங்கள் கையிலும் இருக்கிறது அப்படின்னு படித்தோம். இன்னைக்கு உலகத்தை பாருங்க. எந்த உலகத்தின் ராஜ்யங்கள் வேதாகமத்தை எதிர்த்ததோ, வேண்டாம், ஒழிப்போம், எரிப்போம், முடிவு கட்டுவோம் என்றெல்லாம் வீர வசனங்கள் பேசினதோ, அந்த சர்வ உலகமும் இந்த நாட்களிலே காலங்களை எப்படி கணக்கிடுகிறார்கள் என்பதை கவனியுங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறேனே அல்லது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த காலத்தை நாம் எப்படி கணக்கிடுகிறோம் என்று சொன்னால், கிபி 2025 என்று நான் கணக்கெடுக்கிறேன். இதை நான் மட்டும்தான் ஏற்றுக்கொள்கிறேனா அப்படின்னா இல்லை. உலகத்தில் இருக்கிறதான எல்லா பகுதிகளிலும் காலங்களை இப்படி தான் கணக்கெடுக்கிறார்கள். கிமு பிசி என்றும் கிபி ஏடி என்றும் அதை வகுத்து பிரித்து கொள்கிறார்கள். இது எதன் அடிப்படையிலே ஏற்படுத்தப்பட்டது? எந்த வேதாகமும் தடை செய்யப்பட முனைந்தார்களோ அந்த வேதாகமத்தினுடைய காலங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நாட்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 525, அது கிபி நான் சொல்றது, 525 டயோனிசஸ் எக்ஸிகஸ் என்கிறதான ஒரு ரோமன் கத்தோலிக்க பாதிரியார், இவர் ஈஸ்டர் தினத்தை கணக்கிடுவதற்காக அன்றைக்கு போப்பாக இருந்த போப் ஜான் 1 அவரிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். அதாவது நீங்கள் இந்த ஈஸ்டருக்கான நாளை கணக்கிடுங்கள் அப்படின்னு. அந்த ஈஸ்டருக்கான நாளை அவர் கணக்கிடும் பொழுது எங்கிருந்து ஆரம்பித்தார் அப்படின்னா, ஒரு புள்ளி, அந்த புள்ளி கிறிஸ்துவினுடைய பிறப்பில் இருந்து ஆரம்பித்தது. அந்த புள்ளிக்கு முன்னால் வர்றதெல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் என்றும், அந்த இயேசுவின் பிறப்பை ஒரு புள்ளியாக வைத்து அந்த புள்ளிக்கு பிறகு நடக்கிறதெல்லாம் கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின்பு என்றும், அதாவது கிபி கிமு என்றும் கணக்கிடப்பட்டது. இது கிபி 525 ஆண்டிலே ரோம் நகரிலே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவனாயிருக்கிறானோ இல்லையோ, அவன் புறமதஸ்தானோ அல்லது மத நம்பிக்கை அற்றவனோ, கடவுள் இல்லை என்கிற மறுப்பு கொள்கைக்காரனோ எனக்கு தெரியாது. யாராக இருந்தாலும் ஒரு பத்திரப்பதிவு செய்யணும், ஒருவருடைய பிறந்த நாளை குறிக்கணும்,
ஒரு திருமண நாளை குறிக்கணும், எதுவான வச்சுங்களேன், அவர் கிபி என்று தான் கணக்கிட முடியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னா, இந்த வேதாகமும் எப்படி அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக, அங்கீகரிக்கப்பட்டதாக, ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு எழுத்தின் உறுப்பும் தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்பதை சாட்சியாக இன்றைக்கும் நமக்கு அது சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் இங்கும் அங்கேயும் அதை எடுத்துட்டால் உலகம் பூரா கிறிஸ்தவம் என்பது, கிபி கிமு என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுடைய வேதாகமத்தில் ஏசாயா என்ற தீர்க்க தரிசன புத்தகத்தின் 51வது அதிகாரம் 4வது வசனத்தை என்னோடு புரட்டி கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பைபிள் இருக்கணும், ஒரு பேனா இருக்கணும், நோட் இருக்கணும்னு சொன்னேன். நீங்கள் எல்லாம் அதோடு கூட உட்கார்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 51ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். இங்கே நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். வேதம் என் வாயில் இருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய வாயில் இருந்து வெளிப்பட்டவைகள் தான் வேதம். நான் கொடுக்கிற ஒவ்வொரு வசனங்களும், உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேதாகமத்தின் ஒவ்வொரு எழுத்துக்களும் தேவனுடைய வாயில் இருந்து வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக அதை கவனிக்கணும். பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 66 புத்தகங்கள், 39 பழைய ஏற்பாடு, 27 புதிய ஏற்பாடு. இதை 40 ஆசிரியர்கள் எழுதினார்கள். இவர்கள் ஒரே காலத்திலே வாழ்ந்தவர்கள் அல்ல, 1500 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்திலே எழுதியிருக்கிறார்கள். தொழில் வேறு, அவர்கள் வாழ்ந்த கலாச்சாரம் வேறு, வாழ்ந்த இடங்கள் வேறு, காலங்கள் வேறு, இவைகளெல்லாம் வேறுபாடாக இருந்தாலும் கூட அவர்கள் அத்தனை பேரும் சொன்ன கருத்துக்கள் முரண்பாடு இல்லாமல் ஒன்றை ஒன்று தாங்கி ஒன்றோடு ஒன்று பொருந்தி போகிறது என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோம் இல்லை. இந்த 39 புத்தகங்கள் என்ன சொல்லுது, அதனுடைய மைய கருத்து என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கோடு போட்டு, நான் போட்ட கோடு பாருங்க, நேரா இல்லை, ஆனால் வேதாகமத்தின் கோர் ஒரு புள்ளியில் தொடங்கி இன்னொரு புள்ளியில் போய் முடியுதுங்க. அதில் எங்கேயுமே நெளிவு சுழிவு கிடையாது, நேர்கோடு என்று நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்குங்கள். இந்த 39 புத்தகத்திலேயும் ஒரே ஒரு செய்திதான் இருக்கிறது. அது என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரோ ஒருவர் வரப்போகிறார். மனசுல வைங்க, யாரோ ஒருவர் வரப்போகிறார். ஆதியாகமத்தில் படிச்சா அதான் சொல்லுது, யாத்திரையாகமா தான் சொல்லுது, ஏசாயா தான் சொல்றாரு, மீகா சொல்றாரு, எரேமியா சொல்றாரு, தானியேல் சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு புத்தகமும் யாரோ ஒருவர் வரப்போகிறார் என்று சொல்லுகிறதே தவிர அவருடைய பெயர் நமக்கு சொல்லலை. ஆனா அவரை குறித்த அடையாளங்கள் சொல்லப்படுகிறது. அவர் யாரு, எப்படி இருப்பாரு, என்ன செய்வாரு என்றெல்லாம் மிக அழகாக சொல்லி இருக்கிறது. ஆரம்ப புத்தகமாகிய ஆதியாகமும் 3வது அதிகாரத்தின் 15வது வாக்கியத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார்.
இது ஆரம்ப புத்தகமாகிய ஆதியாகமத்திலே எழுதப்பட்டது. இது எழுதப்பட்ட கால அளவை நீங்கள் யோசித்து பாருங்கள். யாருன்னு சொல்லல, ஆனால் ஒரு அடையாளம் இருக்கிறது. யாரோ ஒருவர் வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த யாரோ ஒருவர் ஸ்திரீயின் வித்தாக, கன்னிகையின் வித்தாக வருவார் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது. ஆனால் அவர் பேர் சொல்லல. ஏசாயா என்கிற தீர்க்கதரிசன புத்தகத்தில் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த புத்தகம் ஏசாயா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக எழுதப்பட்ட காலம் என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கிமு கிபி. அப்போ அந்த கிமு என்ற காலத்தில் 810 700 அந்த இடைப்பட்ட காலத்திலே வாழ்ந்தவர் தான் இந்த ஏசாயா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 810 முதல் 700 வரை இருக்கிற இந்த காலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன சொல்றாரு? 7ஆம் அதிகாரத்தை 14ஆம் வசனத்தை வாசிக்கிற கவனிங்கள். ஏசாயா, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள். என்ன அழகான ஒரு வார்த்தை! 800 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகிறவரை குறித்து 800 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த மனிதனால் சொல்ல முடியும்? அவர் ஒரு கன்னிகையின் மூலமாக பிறப்பார் என்ற சத்தியத்தை யாராலே முன்னுரைக்க முடியும்? ஆகவே தான் ஏசாயா 51:4 வாசித்தோம், வேதம் தேவனுடைய வாயில் இருந்து புறப்பட்ட வார்த்தைகள். அது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை. அது சொன்னால் ஆகும், அது சொன்னால் ஆகும். தொடர்ந்து ஏசாயா 9வது அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அப்போ வரப்போகிறவர் ஒரு குழந்தையாக, வளர்ந்தவராக அல்ல, அதோ அங்க தரிசனம் இங்கே தரிசனம் என்று அல்ல. அவர் ஒரு குழந்தையாகத்தான் இந்த உலகத்துக்கு வருவார் என்றும், அவர் மேல் தேவனுடைய அதிகாரம் இருக்கும் என்றும், அவர் அதிசயமாய் இருப்பார் என்றும், அவர் ஆலோசனை கர்த்தர் என்றும் மிக அழகான திட்டவட்டமான தகவல்களை ஏசாயா யாரோ ஒருவர் வரப்போகிறான்னு சொன்னாங்கல்ல, அவர் வருவதற்கு 800 ஆண்டுகள் இருக்கும்போது எழுதி வைத்தார் என்றால் இது ஏசாயாவினுடைய சொந்த கருத்தாக இருக்க முடியுமா? அதனால்தான் வேதம் இன்னைக்கு நிற்குதுங்க. அதனால்தான் மனுஷனுடைய வார்த்தையை தள்ளுங்க, வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தையை நீங்க நம்புங்கன்னு சொல்றோம். அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிங்க, வேதாகமத்தில் இல்லாத ஒன்றை ஒருவர் சொல்லிக் கொடுப்பாரே ஆனால் அந்த சொல்லிக் கொடுக்கிற நபர் பதவியில் உயர்ந்திருக்கலாம், படிப்பில் உயர்ந்திருக்கலாம், அதிகாரத்தில் உயர்ந்திருக்கலாம், அந்தஸ்தில் உயர்ந்திருக்கலாம், ஆனால் அவர் கடவுளாக முடியாது. வேதத்தை அவரால் எழுத முடியாதுங்க. எழுதப்பட்ட வேதம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்புங்க. எந்த மனுஷனால சொல்ல முடியும் 800 வருஷத்துக்கு பின்னால நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், அவர் கண்ணியின் வயிற்றில் பிறப்பார், எப்படிங்க சொல்ல முடியும்? மீகா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அந்த மீகா என்கிற தீர்க்கதரிசி அவருடைய புத்தகத்தில் யாரோ ஒருத்தர் வரார் அப்படின்னு சொன்னல, அவரை பற்றி என்ன எழுதியிருக்கிறார் கொஞ்சம் பார்க்கலாங்களா? வேதாகமத்தின் மீகா 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திற்கு நீங்கள் உங்கள் வேதத்தை புரட்டுங்க. எப்பிராத்தா எனப்பட்ட
பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும், நல்ல கவனிங்க, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அங்கே பெத்லெகேமிலே யாரோ ஒருத்தர் வராருன்னு சொல்றாங்கல்ல 39 புத்தகத்துல. இந்த யாரோ ஒருவர் வரப்போகிறாரு, அவர்தான் இவர் என்று நீங்கள் அடையாளம் காண வேண்டுமானால் அவர் பெத்லெகேமிலே பிறப்பார். பெத்லெகேமிலே பிறப்பார். இன்னைக்கு இந்த மாதிரி யாராகிலும் ஒருத்தர் இந்த நாட்கள்ல இவ்வளவு தெளிவா சொல்ல முடியுமா? முடியாது. குருவி உட்கார பனம்பழம் கீழே விடுது தெரியுங்களா? அந்த மாதிரி குருவி உட்கார்ந்ததுனால பனம்பழம் விழுந்துச்சா, இல்லை பனம்பழம் விழும்போது குருவி உட்கார்ந்தான்னு தெரியாமல் ஏதோ இங்கே ஒன்று அரசல் ஒன்று புரசல் ஒன்றா பேசிட்டு நான் சொல்லிட்டு அது ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு தம்பட்டம் அடிக்கிறார்களே. தேவனுடைய வார்த்தை வேதம். வேதத்தில் ஒன்று சொல்லுமானால் அது நிச்சயமாய் நிறைவேறும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அப்படின்னா வேதாகமும் எவ்வளவு ஆழமான சத்தியத்தை கொடுக்கிறது. மீகா சொல்லுகிறான், அவன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 758 700 இந்த அடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் மீகா. அவர் சொல்றாரு, இதோ பெத்லெகேமிலே அவர் பிறப்பார். அவர் ஏதோ வாழ்ந்து வளர்ந்து செத்து போறவர் இல்லைங்க, அவர் ஆளுகிற ராஜாவா இருப்பார். நிறைய பேர் கிறிஸ்துவ ராஜான்னு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இனிமே வரப்போறாராம், அவரு தோற்று போயிட்டாராம். அப்ப மீகா சொன்னது பொய்யா? மீகாவின் மூலமாக தேவன் சொன்னது பொய்யா? அவர் பெத்லெகேமிலே பிறப்பார்னு பிறந்துட்டாரே. அவர் ஒரு கன்னிக்கு பிறப்பார்னு சொன்ன பிறந்துட்டாரே. இந்த ரெண்டு நடந்திருக்கும் போது அவர் ராஜாவா இல்லாம வேற யாரா இருப்பாரு? ராஜா தானே அவரு. ஓகே, அது வேற ஒரு பாடம், போயிடலாம் அதுக்கு. இப்போ வேதாகமும் தேவனுடைய வார்த்தை அது பல தடைகளை கடந்தும் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நம்முடைய பாடம். ஏன் கையில் இருக்குன்னா, எங்கள் வீட்டில் பெரியவருங்க, அவர் பெரிய பட்டமெல்லாம் போட்டிருக்கிறாருங்க, பெரிய ஊழியக்காரங்க, இவர் பெரிய தீர்க்கதரிசிங்க, இவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் அப்படி சொல்லிட்டாருங்க அப்படின்னு நீங்கள் பைபிளை விட்டுட்டு நீங்கள் அவர் பின்னால் போனீங்கன்னா ஐயோ. நீங்கள் பைபிளை விட்டுட்டு அவர் சொல்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஐயோ. ஏன் தெரியுமா? இதுதான் ஜீவனுள்ள வார்த்தை, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. வேதம் சொல்றது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எம்மாத்திரம். அதனால என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். வேதாகமம் மிக தெளிவான கருத்தை சொல்லுகிறது. வேதம் தேவனுடைய வாயில் இருந்து புறப்பட்டது. மீதி மனுஷன் பேசுகிற பேச்செல்லாம் பொய், நம்பாத. எங்கள் ஊழியக்காரர் பெரியவருங்க, நம்பாத. உங்கள் ஊழியக்காரர் பைபிள் சொன்னால் நம்பு, உங்கள் ஊழியக்காரர் பைபிளை சொல்லி கொடுத்தா ஏற்றுக்கோ. அதை விட்டு போட்டு அவர் கண்ட கனவையும் அவர் கண்ட தரிசனத்தையும் அவர் கண்ட எதையும் அதையும் பேசிட்டு நம்பாதன்றான். சரி, நம்ம பைபிளுக்கு திரும்புவோம். ஏசாயா என்கிற தீர்க்கதரிசன புத்தகத்தில் 11வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்களேன், என்ன சொல்றாரு? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அதாவது யாரோ ஒருத்தர் வராரு அப்படின்னு இந்த 39 புத்தகமும் சொல்லுதுன்னு சொன்னேன் இல்லையா? அவர் யாருங்க அப்படின்னு கேட்டால் அவர் கன்னியின் மூலமாக வருவார். அவர் யாருங்க அப்படின்னு கேட்டால் அவர் குழந்தைய பிறப்பார். அவர் யாருங்க அப்படின்னு கேட்டால் அவர் பெத்லெகேமில் பிறப்பார். அவர் யாருங்க அப்படின்னு கேட்டால் அவர் ஆளுகிற ராஜாவாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறார்? இப்போ அவர் யார் தெரியுங்களா? ஈசான்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா பைபிளில்? ஈசா. அவர் யார்? தாவீதோட அப்பா பேர் ஈசா.
அந்த ஈசாயினுடைய குடும்பத்திலே, தாவீதின் அந்த குடும்பத்திலே அவர் பிறந்து ஆளுகிற ராஜாவாக, தாவீதை போன்ற அரசனாக இருப்பார். ஆகவே அவரை நீங்க அடையாளம் கண்டுகொள்ள வேண்டுமானால் அவருடைய பேக்ரவுண்ட் எடுத்து பாருங்க, ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. அவர் ஈசாயினுடைய அந்த வேர்களிலே வந்தவரா, அடிமரத்திலே வந்தவரா, ஈசாயின் குடும்பத்திலே பிறந்த தாவீதினுடைய அந்த கிளையிலே முளைத்த ஒரு கிளையா என்பதை நீங்கள் கணக்கிட்டு பாருங்க. அவரு தாங்க அவரு. நாங்க சொன்னோம் அவரு தான். வேற எங்கேயானா ஒருத்தர் வந்துட்டு வேற ஏதான ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு கோத்திரத்தில் பிறந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கார் நான் தான் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளாதீங்க. வேதம் மிக அழகான தெளிவான பதிலை நமக்கு பதிவிடுகிறது. ஆதியாகம புத்தகத்தில் 22வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆபிரகாம் தன் வேலைக்காரனிடத்திற்கு திரும்பி வந்தான். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? நாங்கள் யாரோ ஒருத்தர் வராருன்னு சொன்னோமே, அவருக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளங்களை வைத்து தான் இவரை தான் அவருன்னு கண்டுபிடிக்கணும், இவரை தான் அவருன்னு கண்டுபிடிக்கணும். ஏன் இதை பேசிட்டு இருக்கிறோம்? வேதாகமம் தான் தேவனுடைய வார்த்தை என்பதை உங்களுக்கு இந்த EKN பைபிள் ஸ்கூல் மூலமாக உறுதிப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மேற்கோள் காட்டினேன் அல்லவா, அவர் தாவீதின் குமாரன். ஆதியாகமும் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அந்த ஆசிரியர் எழுதினார் அல்லவா, அவர் ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமின் குமாரன். இன்னும் இது பலமா நம்ம சொல்லணும் அப்படின்னா, கலாத்தியர் என்ற நிருபத்திலே 3வது அதிகாரத்தினுடைய 16, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ ஆபிரகாமுக்கு உன் சந்ததி அப்படின்னு சொன்னாரே, அந்த சந்ததி யார் என்று கவனிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கிறது. அப்போ இந்த 39 புத்தகங்களும் அவரை குறித்து என்ன போதிக்கிறது என்று சொன்னால், அவர் வருவார், அவர் வருவார், அவர் வருவார். உபாக புத்தகத்தில் 18வது அதிகாரத்தினுடைய 18, 19 ஆகிய வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர்கள் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். இப்ப என்ன சொல்றாரு? வரப்போறவர் யார் தெரியுங்களா? அவர் வேற யாரும் கிடையாதுங்க, மோசையை போல அவரும் ஒரு தீர்க்கதரிசி. மோசை எப்படி தேவனுடைய வார்த்தைகளை தேவன் இடத்திலிருந்து வாங்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரோ, அதே மாதிரி இந்த வரப்போகிறவரும் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆக அவரும் ஒரு தீர்க்கதரிசி தான், அவரும் மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி தான். அவர் சொந்தமா பேச மாட்டாரு என்று அடையாளப்படுத்தியிருக்கிறதை நாம் இந்த இடத்துல காண முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பாடத்தில் நாம் ஒரு முடிவுக்கு வருவோம். யாராலே சொல்ல முடியும்? ஏன் நான் பைபிளை நம்பணும்னு சொல்கிறேன்? இதில் இருக்கிறது தான் உண்மை, இது சொல்கிறது தான் சத்தியம், இதில் சொல்கிறது தான் நடக்கும். இதில் எழுதுனதை தான் நான் வச்சு கேள்வி கேட்பேன் அப்படின்னு இயேசு சொன்னார்னா, இதில் கூட்டவும் மாட்டார், குறைக்கவும் மாட்டார். இது என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு சத்தியம். அதனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே,
இப்போ நாம் பழைய ஏற்பாட்டை கவனித்தோம். பழைய ஏற்பாட்டில் அவர் வருவார். எப்படி வருவார்? கன்னிகை மூலமாக வருவார். எப்படி வருவார்? குமாரனாய் வருவார். எப்படி வருவார்? பெத்லெகேமிலே பிறப்பார். எப்படி வருவார்? அவர் தாவீதினுடைய குமாரனா வருவார். எப்படி வருவார்? அவர் ஆபிரகாமுடைய சந்ததியாக வருவார். அவர் எப்படி வருவார்? மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியாக வருவார். இது எல்லாமே வருவார் 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 என்று சொல்லப்பட்ட செய்திகள் நிறைவேறியதா, இல்லை கொஞ்சம் எதனா மாற்றங்கள் அதில் இருக்கிறதா, இல்லை ஏதாயிலும் கொஞ்சம் கூட்டி கடிச்சு சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நாம் அடுத்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் இந்த பாடங்களை 1க்கு 2 முறை யூடியூப் சேனலில் பாருங்கள், மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதன் மூலமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால் அந்த யூடியூப் சேனலில் உங்களோட பதிவை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பிதாவே, இந்த உலகத்திலே வேதாகமும் எத்தனை தடைகளை தாண்டி வந்திருக்கிறது. வேதம் மட்டுமே உண்மையை பேசுகிறது. எந்த மனிதனாலும் சொல்ல முடியாத தூர நாட்களின் காலங்களை அது சமீபத்தில் நடப்பது போல மிக துல்லியமாய் உம்முடைய வேதம் சொல்லியிருப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த உலகத்திலே நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனின் வார்த்தைகளை நம்புவதை விட்டு வேதத்தை மாத்திரம் பற்றி கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யும். தேவையுள்ளோருக்கு தேவையை சந்தியும். வியாதியுள்ள மக்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலையை தாரும், குணப்படுத்தும். தகப்பனே, கஷ்டப்படுவோர், நெருக்கப்படுவோர், வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்கள், குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்கள், சமாதானத்தை தேடுகிறவர்கள், சத்தியத்தினால் உண்டாகும் ஆறுதலை பெறும்படி, ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படி வேதத்தின் பக்கமாய் திரும்ப இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவ சமாதானம் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. தேவனின் வசனம் விதையாமே, அதை விதைத்திடும் நாமே விவசாயிகள். கலப்பில்லாமல் விதைத்திடுவோம் முளைப்பிக்கும் கிறிஸ்தவரை. கலப்பில்லா கிறிஸ்தவரை, முளைப்பிக்கும் கிறிஸ்தவரை, கலப்பில்லா கிறிஸ்தவரை. அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.